ஹாய் எவ்ரிவான், இது நியூ இயர் அன்றைக்கி ஈவினிங் எடுத்த ஃபுல் vlog தான். நாங்கள் எங்கே போகிறோம், பசங்க என்னெல்லாம் விளையாடுறாங்கன்றதை இந்த ஃபுல் vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். விஆர் மாலில் என்னெல்லாம் இருக்குது, பசங்களுக்கு என்ன என்ஜாய் பண்ணுறதுக்கு இருக்குன்றதையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ரேப்பிடோ புக் பண்ணி விஆர் மால் போய் ரீச் ஆனோடனே அந்த லைட்டிங் பார்த்தோன்னே பசங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டு, ஒரு எக்ஸைட் தான். ஓன்னு ஒரே சவுண்ட் ஆட்டோலே. அதுக்கப்புறம் க்ரௌடுமே ஒரு 80% தான் இருந்தாங்க. ஆனால் மால் கொஞ்சம் பெருசுனால அவ்வளோவா தெரியல. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து இந்த கிறிஸ்மஸ்லேருந்தே வச்சுருக்காங்க போல். அவ்வளோ அழகு கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்க்கவே யூனிக்காக வச்சுருந்தாங்க அந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் வச்சு. மாலில் இந்தாப்படின்னு ஒரே ஓட்டம்தான். 2 பேர் பின்னாடி ஓடி நான் பாதி கிலோ இழைச்சிருப்பேன் போல். அதுக்கப்புறம் வந்து அந்த விஆர் மாலில் 2 ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஒன்று வந்து பெரிய குழந்தைங்க விளையாடுற அந்த காரு, பைக்கு, ஸோ அந்த ஏரியாவுக்கு போகல. நாங்கள் 2 குட்டினால அந்த குட்டி குழந்தைங்க விளையாடுற செக்ஷன் வந்து தனியாக இருந்தது, கிட்ஸுன்னு சொல்லிட்டு. இது 3rd ஃப்ளோரில் தான் இருந்தது. பெர் சைல்டுக்கு வந்து 900. ப்ரைஸுக்கு ஏற்ற வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு 500 கொடுக்கலாம். அதுவே கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா 3 கேம் தான் இருந்துச்சு. ஸோ ஓகேன்ட்டு சாக்ஸுக்கு வேறு தனியாக பே பண்ணோம். யாராக இதுக்கு அப்புறம் போகிறீங்கன்னா பேரண்ட்ஸ்க்கு, ஒரு சைல்டுக்கு ஒரு பேரண்ட்ஸ் உள்ளே போகலாம். ஸோ பேரண்ட்ஸ் ப்ளஸ் சைல்டு அவங்க 2 பேருக்குமே வீட்டிலேருந்தே சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அதுக்கு 60 rupees நம்ம தனியாக பே பண்ண வேண்டாம். அப்புறம் ஒரு 3 கேம் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏறி போய் சறுக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பால் எல்லாம் ஒரு ஏரியாவில் தட்டி போட்டுப்பாங்க. ஸோ அந்த பாலை தூக்கி வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற ஃப்ராக் அந்த மாதிரி போடுறது, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது, இது எல்லாமே வச்சுருந்தாங்க. அந்த சறுக்கிறது மட்டும் ஃபஸ்ட்டு நாங்கள் ட்ரையல் பார்த்துட்டு சறுக்கணும். அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஒரு 2 வண்டிங்க, சீஸா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துல வந்து பீஸா மேக் பண்ணுறது, அந்த மாதிரி டாய்ஸில் குழந்தைங்க வச்சு விளையாடுறது. குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு செம்ம ஹாப்பி. இப்போ பர்த்டே எதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா கூட இங்கே பர்த்டே ப்ளே ஏரியா அந்த மாதிரி பர்த்டேக்குன்னு தனியாக ஏரியாஸ் எல்லாம் ஒதுக்கியிருக்காங்க. பலூன்ஸ் எல்லாமே வச்சு டெக்கரேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மண் விளையாடும் போது மட்டும் குழந்தைங்க கூட ஒரு பேரண்ட்ஸ் இருந்து பார்த்துட்டே இருக்கணும். ஏன்னா குழந்தைங்க வாயில் வைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து விட்டெல்லாம் அவங்களே விளையாடுவாங்க உள்ள. எல்லாம் அவங்க விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தால் என் மருமகன் நேராக ஓடிட்டான் ஐபேக்குள்ளே. வா ஐஸ்கிரீம் வாங்கி தாத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்து எல்லோரும் சாப்பிட்டாச்சு. நியூ இயர் வந்து இப்படி தான் ஹாப்பியாக போச்சு. எல்லாருக்குமே ஹாப்பியாக போயிருக்கோன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உங்கள் நியூ இயர் எப்படி போச்சுன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 2 ஜோடி போட்டுட்டு ஒரே ஓட்டம் தான் மாலில். எப்படியோ பிடிச்சி அடைச்சி ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்து வீட்டில் போட்டு தள்ளியாச்சு. இனி நெக்ஸ்ட் நியூ இயர்க்கு தான் இவங்களை வெளியே கூட்டிகிட்டு போகணுன்றது ஒரு தீர்மானம் ஆயிடுச்சுன்ற ஒரு தீர்மானத்தை எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கே வந்தேன். என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்து ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டு போங்க. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.